ஓட்ட பத்தி நீ பேசாதயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மாறுவாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டானுங்க. அது மட்டுமா 2 லோடு சாராயம் அனுப்புறமா இல்லையா? ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. ஏப்பா இதாரப்பா காந்தி வேஷம் போட்டு வர்றது? ஏப்பா நேத்து பார்த்த ஆள் மாதிரி இருக்கேப்பா. இவரா? அவருக்கு அப்பன். அப்பே மகனா? அப்பே ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நீ எப்படி இருக்க? எப்பா மகனே நல்லா இருக்கீங்களா? இங்க வரப்பா, செதற விடாத, சேர்த்து வை. சின்ன வேற மாதிரி தெரியுதுல. இப்ப கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. அதான் கரெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, போயிட்டு வா, போயிட்டு வா. போட்டுருங்கப்பா. கண்டிப்பா மறந்துடாதீங்க. போயிட்டு வா, போட்டுருங்க. போட்டுருங்க. விருந்தாளி வந்தவன் விவகாரத்தில் விட்டுறாதப்பா. எலெக்ஷன் டைம்ல வேற வேற பிரச்சனை எல்லாம் வந்துடும். நான் என்ன பண்றது? நான் சும்மா தான், வாய் சும்மா இருக்க மாட்டேது. ஏன்பா ஐயப்பன் கோயில் சீசன் முடிஞ்சு, முருகன் கோயில் சீசன் முடிஞ்சு, மாலை போடுறதுக்கு உங்க ஊருக்காரு எந்த ஊர் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு? ஏய், வாய வச்சுக்க சும்மா இருக்க மாட்டியா? வாய் மூடி கம்முன்றா. முடிய பார்த்து ஊரே மறந்து போய் கிடக்காங்க. நீ வேற சும்மாறா. ஓஹோ, ஆஹா. கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் என்னப்பா தலை சுத்திட்டு இருக்கு? என்னடா? என்னப்பா அச்சு அசல் அப்படியே இருக்காரு நேத்து பார்த்த மாதிரியே? அவங்களா? நேத்து வந்தார்ல பெருசு, அவங்களுக்கு ரெட்ட பிள்ளைங்க. அன்னைக்கு வந்தவன் சின்னவன், இவன் பெரியவன். ஒரே வீடு ஒரே மூஞ்சி, கட்சி மட்டும் வேற வேறயா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன கையே நல்ல வம்பு படம் எடுத்த மாதிரி. ஆமா, சின்னத்தை கரெக்டா காட்டு. அது ஒண்ணுமில்ல மானே, ஒரு கோட்டரை போட்டு வச்சுக்க, அப்படி கை கச்சி நிக்கும்ல. ஆமா, மீட்டிங் போறாங்களே, வாங்க போயிட்டு வருவான். பாப்பா போவான். போங்க போங்க, போட்டுருவான். போட்டு தானே போடுறீங்க நீங்க. போட்டுருவோம். வாங்க வாடா தம்பி போவான். வாங்கப்பா. 500 ரூபாய் இல்ல, 7000 கோடி. 1 கோடி 2 கோடி இல்ல, 7000 கோடி ரூபாய். வணக்கம். வாங்க வாங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். மறந்துடாதீங்க நம்ம சின்னத்தை. ஆமா, வாங்க வாங்க வாங்க. ஏப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன். என்ன 2 நாள் இருந்துட்டு போறேன்னா அதுக்குள்ள கிளம்புற? இல்லப்பா, நான் தான் வேற கிரகத்துல வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஏன் இந்தாள் யாரப்பா? வணக்கம் தாய்மார்களே, மறந்துடாதீங்க நம்ம சின்னம், ஏழைகளின் சின்னம், மறந்துடாதீங்க. இவரா? இவர் வாத்தியாரு. எந்த பிள்ளையோடத்துக்கு? நம்ம எம்ஜிஆர் வாத்தியாருப்பா இவரு. ஏன்பா என்னப்பா ஒரே மாதிரி இருக்காங்க எங்க ஊர்ல? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இப்படித்தான் எங்க ஊர்ல 7 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே வீட்டுல. அப்படியா? பாக்குறியா? பாக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல வா, கூட்டு போய் காமிக்கிறேன். அதையும் பாத்துருவோம். பாப்பா மானே, அண்ணன் மானே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ரெட்டல கத்திரி மாதிரி துடிக்குது? ஏப்பா அண்ணன் மானே, எலெக்ஷன் பின்னாடி ஏகப்பட்ட பேரை வெட்டி தூக்க வேண்டியது இருக்குல்ல. ஆமா, ஏமா தங்கச்சி, இந்த எம்ஜிஆர் எனக்குல இவங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்பெஷல் டீ போடு, அந்த அப்பனுக்கு பண்ணி சாதா டீ போடுமா, போட்டுடுமா போட்டுடுமா. போடுமா பாப்பா, அப்ப டீயை குடிப்பா. வா அண்ணா, நாம வாழ். ஏமா உனக்கு காசு தான் நம்ம வேணும், என் காட்ட என் சுடுவாட்டை எழுதி வைக்கிறமா. போமா. அண்ணா நாம வாழ்க, அண்ணா நாம வாழ்க. பார்க்கணும் முடியல அந்த 7 பேரு. ஆமா, உனக்கு இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, உள்ள போய் பாப்போம். வா. ஏய் என்னப்பா பிள்ளை தண்ணி அடிச்சிட்டு இருக்கு? ஏய் அதெல்லாம் ஒண்ணுல. வா. ஏய் நீ வாப்பா, ஏதாச்சும் வம்புல மாட்டி விட்டுறாடா. வாடா வா. 7 பேரை பார்க்கணுமா இல்லையா? ஆமா. வா. ஐயோ அம்மா,
என்னப்பா மானே? என்னப்பா என்னப்பா? ஒன்னித்தான் பார்க்கலான்னு வந்தா. ஏலே எதை பார்த்து கண்ணு முறியா? ஏய் கண்ணை தர்றா. மூஞ்சிய பாரு தூமச்சல. ஆம்பளையாப்பா? எப்பா மானே? பொம்பளையா என்னப்பா? நினைச்சேன்பா. என்னப்பா அந்த 7 பேர் இருக்கான்னு அதுதான் பார்க்கணும்னு கொடுக்கந்தேன். அதுவா? எப்பா சித்தப்பா என்ன இத்தனை நாள் ஆம்பளை கட்டை போட்டுக்கிருந்தா இப்ப என்ன பொம்பளை வேஷம் போட ஆரம்பிச்சிட்ட? எப்பா மகனே அதெல்லாம் பெரிய கதையாப்பா. என்ன கதை சொல்லு. ஆம்பளையா போனா ம் 300 200 கோட்டை கொடுத்து காலி பண்ணி போறாங்க. சரி. அதுக்கு தான் அப்பேன் புதுசா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஐடியா? வேஷம் போட்டு போனா கட்சிக்காரங்க 1000 எடுத்து 1000 வராங்க. வர்றா. 5 கட்சிக்காரன் 6 கட்சிக்காரன் சேர்ந்து போனமாக்கு 6000 7,000 சம்பாரிச்சு போடலாம். சரி. அதுக்கு தான் சிக்கன் கூட சேர்ந்து ஓடுது. ஆமா பொம்பளை வேஷம் போட்டு போனா அதுல ஒரு சந்தோஷம் கிளுகிளுப்பு இருக்கு. ரெண்டாவது பொம்பளை நம்மளை நோண்டி விட்டுறாங்க. அம்புட்டு அக்கிரமம். தவுக்க சேலை பாவாடை சட்டை விக்கு வரைக்கும் அப்பேன் சித்தப்பேன் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கேன். சரி. அடுத்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள வந்து இறங்கிறேன். வர்றா. எலெக்ஷன் களை கட்ட போகுது. பொறுப்பா ஒரு நிமிஷம் பொறுப்பா. ஹலோ ஆறுப்பா? நான் சதுர செயலாளர் பேசுறேனாப்பா. ஆமா ஆமா சின்னப்பா சேலத்துல மாநாடா போய். சேலத்துல மாநாடா? ஆமா போய். அப்படியா? எத்தனை தேதி? 6ஆம் தேதியாப்பா. பொறுப்பா ஒரு நிமிஷம் பொறுப்பா. இடம் பார்க்கறதுக்கும் புரோக்கர் வந்தாங்க, வீடு வாங்குறதுக்கும் புரோக்கர் வந்தாங்க, பொண்ணு வாங்குற கூட புரோக்கர் வந்தாங்க, இப்போ கட்சி கூட்டத்துக்கும் புரோக்கர் வந்துட்டாங்க. இவங்க இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது, ஆட்சி நடத்த முடியாது போலயே. ஏப்பா சொல்லுப்பா. அந்த தேதியில வர முடியாதாப்பா? ஏப்பா அன்னைக்கு திருச்சியில மாநாடு இருக்கு. அப்படியா? அன்னைக்கு 5000 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அப்படியாப்பா? சரிப்பா, அப்படின்டா நான் ஒரு நாள் தள்ளி 7ஆம் தேதி வச்சுக்கிறேனாப்பா. ஏப்பா 7ஆம் தேதி ரைட்டாப்பா வந்துடுவேனாப்பா? ஏப்பா நம்ம கட்சி கெட்டப்பெல்லாம் சரியா இருக்காப்பா? ஏப்பா அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் போராத்துக்கு. கோமாளி வருஷத்துல இருந்து பல வருஷத்துக்கு செட்டப் பண்ணி வச்சுக்கணும்லப்பா. ஆனா ஆம்பளை ஆளுக்கு 500 பொம்பளை ஆளுக்கு 200. இதுல ஒத்த காசு குறைஞ்சுன்னு வச்சுக்க லாரி திருப்பிக்கு படக்குன்னு வந்துடுவேன். அப்புறம் மாநாட்டுக்கு ஆம்பளோட முட்டத்தோட நிக்கிறேன் பாத்துக்க. ஆமா சரிப்பா. அப்புறம் ரைட்டா? சரிப்பா வாங்கிக்கப்பா. அப்புறம் வச்சிடுறேன். சரிப்பா ஒரு சரிப்பா. விருந்தா வந்திருக்கேன் பேசிக்கிறேன். ரைட்டு அப்புறமா பேசுறேன். சரிப்பா வைக்கிறேன்ப்பா. இப்ப என்ன ஆடு மாடு வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சியா? 300 ஒரு இடத்து 500 ஏத்தி கொண்டு போய்க்கிருக்காங்கப்பா. அவங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியுமா? சரி சரி. செம்பரியாண்டா பொம்பளை பிள்ளைய, வெள்ளாண்டா ஆம்பளை பிள்ளைய, ஆஹா. குட்டி குருமாண்டா அவங்க கணக்கு தெரியுமாப்பா? சரி, ஆமாப்பா. சரி சரி. எரிமண்டா இழந்தா இருப்பாங்கப்பா. ஆமா சூப்பர்ப்பா. ஏப்பா இது என்ன இருக்கிற எல்லா கட்சி கொடி நீனே வச்சிருக்க? இங்க பாரு. அடேங்கப்பா. எல்லா கட்சியும் கையில நம்பிக்கையா இருக்கு. அப்படியா? நாளைக்கு ஆளுங்கட்சிக்காரன் கூப்பிட்டான்னு வச்சுக்க. சரி. அந்த அண்ணா கொடிய எடுத்துக்கிட்டு அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு சல்லுன்னு போயிருவேன். சரி. இன்னொரு கட்சிக்காரன் கூப்பிட்டான்னு வச்சுக்க இந்த வேஷ்டியை எடுத்துக்கிட்டு அந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த கொடி எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறிடுவன்ல. அப்படியே கூப்பிட்டு உனக்கு எம்ஜிஆர் வேஷம் போட்டோமா கண்ணாடி போட்டோமா 5000 சம்பாரிச்சமாண்டு படக்குன்னு வந்துடுவன்ல. சூப்பர்ப்பா. இப்படித்தான் பொழப்பு போய்க்கு இருக்கு. வேற வழி இல்லையாப்ப. ஆமா. ஏன்பா இப்படி மாறி மாறி கட்டிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையாப்பா? ஏலே யாருக்கு இங்க வெக்கம் இருக்கு? இப்படி பாரு ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி 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 கூட்டணி ஓடிக்கிறாங்க. அவங்க வெக்கப்படல. லாரி ஏறி போக நான் எதுக்கு வெக்க பண்ணேன்? நான் எதுக்கு வெக்க பண்ணுன்ற நீ? அப்படி பார்த்தா இலவசம் வாங்குற. இந்த ஊரு வெக்க பண்ணு, இந்த நாடு வெக்க பண்ணு, குடுக்கிற கட்சிக்காரங்க வெக்கப்பட்டு நானும் சேர்த்து தொங்கணும்டாண்டா. வெறும் 500,000 கொடுத்துட்டு 5 வருஷத்துல எம்பிட்டு கொள்ளையடிக்க போறானோ, எம்பிட்டு ஆட்டை போட போறாங்களோ, மாவட்ட செயலாளர் எம்பிட்டு ஆட்டை போட போறேன், வட்ட செயலாளர்ல இருந்து கிளை செயலாளர் வரைக்கும் ஆட்டை போட்டுக்கிட்டாங்க. நம்மளுக்கு கொடுக்குற வருஷம் கொசுக்காக்க போங்கடா கேன போய் மக்கா. ஒண்ணு விவரம் தெரியாம தெரியுங்களா நீங்க? மாவட்டத்துல இருந்து வட்டத்துல இருந்து கிளையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஆட்டை போட்டு வந்தேன். மக்களும் கட்ட வந்தேன், தலைவனும் கட்ட வந்தாண்டா. நீ ஒரு பிராடு நான் ஒரு பிராடு. எவன்டா உருப்படியா இருக்கேன்? அதுக்கு தாண்டா மணி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அன்புள்ள மக்களை அன்புள்ள மக்களை. இது என்னப்பா அமெரிக்கா கொடியா இருக்கு? இந்தியாவுல ஒரு நாளைக்கு 70 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனால குடிச்சு குடிச்சு குடிகாரன் சாகணும். ஆமா. தஞ்சாவூர் பிள்ளை அமெரிக்காவில் அதிபரா இருக்காமலப்பா கமலா ஹாரிஸ். அந்த பிள்ளை போன்ல என்கிட்ட பேசிச்சாடா. அப்படியா? உங்ககிட்ட பேச்சா? முந்தா நாள் கமலா பிள்ளை யா நலப்பா நீ இந்தியாவில் இருந்தா குடிச்சே, அதுவும் தமிழ்நாட்டில் இருந்தா குடிகாரனா செத்து போவ, அமெரிக்காவுக்கு வந்தா நல்ல குடிமகனா இருப்பேன்னு சொல்லி பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணிருக்காம்பா. அதனால நோ இந்தியா, அமெரிக்கால போய் அமெரிக்கா சிட்டிசனா வாழ போறேன். நல்ல குடிமகனா சாக போறேன். ஐ லவ் அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலக மக்களுக்கு நாகரீகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த தமிழர்கள், விருந்தோம்பலுக்கு இலக்கணமாய் திகழ்ந்த தமிழர்களை இன்று சிலரின் அரசியல் லாபத்திற்காக இலவசம் எனும் மந்திர வித்தையை காட்டி தமிழர்களை சோம்பேறிகளாக, அடிமைகளாக, இலவசத்தை எதிர்பார்த்து கையேந்தும் பிச்சைக்காரர்களாக்கி விட்டார்களே என்னும் வருத்தமும் கோபமும் தான் இந்த குறும்படம் எடுக்க காரணமாய் அமைந்தது. இந்த படம் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தாலோ
வருத்தப்பட செய்திருந்தாலோ அதற்கு நான் மட்டும் காரணமல்ல. வேதனையுடன் தமிழரசன்.